வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப டேஸ்டி அண்ட் நியூட்ரிஷியஸான ஒரு கீர் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா மக்கானா, அதாவது லோட்டஸ் சீட். நம்ம ஊரில் அது அவ்வளோ ஃபேமஸ் இல்லை, அஃப்கோர்ஸ் நவ் வி ஆர் யூஸிங் இட். பட் ஆனால் இது ஒரு நார்த் இந்தியன், பேசிக்கலாக நார்த் இந்தியன்ஸ் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். பட் இது வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இதில் அவ்வளோ நிறைய இருக்குங்க. அது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வறுத்து ரோஸ்ட் பண்ணி சேவரியாகவும் எடுத்துக்கலாம், கீரில் போடலாம், பாயசத்தில் போடலாம், அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸில் போடலாம், எதில் வேணாலும் நம்ம தான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட கடலை மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. கடலையை வந்து நம்ம கடலை மிட்டாயும் சாப்பிடுவோம், உப்பு கடலையாக சாப்பிடுவோம், வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பேக்கெட்டில் வர மக்கானா வந்து நீங்கள் எடுத்து அப்படி சும்மா அப்படி பஞ்சு மாதிரி தான் இருக்கும் அது. இதை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, கிறிஸ்பி ஆயிருங்க அது. ஸோ இந்த மக்கானாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 grams எடுத்தோன்னா 9.7 grams ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ப்ரோட்டீன் சோர்ஸ் இது. ஸோ இது வந்து இப்படி கொஞ்சம் நேரம் வறுத்தா போதுங்க. இது இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரையாக இருக்கிற ஓகே, இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மில்க் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒன்றா இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எனி ரெடிமேட் மசாலா மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது வேண்டான்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ, பாதாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச மக்கானா வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது ஆக்சுவலாக நான் இது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது நல்லா ஃப்ரிட்ஜில் நல்லா செட் ஆகணும் அது. ஸோ அது ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்டு பார்த்தா ஒரு பேபி ஃபுட் அளவுக்கு அவ்வளோ சூதிங்காக அவ்வளோ நல்லா இருக்குங்க அது. ஏன்னா அந்த அவ்வளோ நல்லா வாய்க்கும் சரி வயத்துக்கு சாப்பிட்டோடனே அப்படியே ஒரு கூலிங்காக அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இதை திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நம்ம இன்னும் கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இந்த ரெசிபிக்கெலாம் வந்து இந்தளவு மில்க்கு இந்தளவு இது அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, லைக் 1 கப் அப்படின்னாக்கா 1 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து நம்ம நல்லா இது பாயில் ஆயிடுச்சு, நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மக்கானாலாம் அப்படி கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்ருங்க. அதை இதெல்லாம் வடிகட்டவே கூடாது. இந்த மக்கானா வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்த்தியும் கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ப்ரோட்டீன் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணுறோன்னா இது ரசகுல்லா. ரசகுல்லா ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். அந்த ரசகுல்லா வந்து நீங்கள் இது ஃபுல் ஆஃப் கேசின், அதாவது மில்க் ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, கேசின் ஃபுல்லாக அது. இதை வந்து நீங்கள் சுகரே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே இதை பிழிஞ்சிட்டு இதை நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப கம்மி சுகர் தான் அதில் இருக்கும். இதை அப்படி எவ்வளோ தூரம் பிழிய முடியுமோ பிழிஞ்சிட்டு இதை அப்படியே நம்ம இதில் டிவைட் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த ரெடிமேட் ப்ரீமிக்ஸில் வந்து சுகர் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா ஸ்வீட் வேணும்னா நீங்கள் அந்த சிரப்போடையே ஆட் பண்ணிக்கலாம் அதை. சரியா? ஸோ இது ஒரு செகண்ட் ப்ரோட்டீன் இன்க்ரீடியண்ட். இது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதை இதில் ஆட் பண்ணிடுங்க.
ஸோ இது ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணாங்கனாக்கா இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் எல்டர்ஸுக்கு கூட, வயசானவங்களுக்கு கூட இது ஏதாவது ஸ்வீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எம்டி கேலரிஸாக கொடுக்காம, எம்டி கேலரிஸ் என்ன, வெறும் சர்க்கரை அந்த மாதிரி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் குளிர்பானங்கள்லாம் எம்டி கேலரிஸ் சொன்னோம், அதில் ஒன்றுமே இல்லை, தண்ணியில் சர்க்கரை கலந்தான் இருக்குது, ஃப்ளேவரிங் இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக நம்ம இதை மாற்றிக்கலாம் அதை. ஸோ இதில் வந்து நம்ம கார்னிஷிங்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி பாதாம், அப்புறம் வந்து பிஸ்தா, டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வந்து ஹாட்டாக இருக்குது, நான் செட் பண்ணி வச்சது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அது கார்னிஷிங் ஆட் பண்ணலாம். அதை இதை பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். அதை டூட்டி ஃப்ரூட்டி, நல்லா பாதாம், அப்புறம் வந்து இதெல்லாம் போட்டோம்னாக்கா உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்காக, ரொம்ப நல்லா எப்படி அந்த மக்கானா வந்து நல்லா அப்படியே திக்காகி ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஸோ இன்றைக்கி எபிசோட்லேருந்து வந்து டிப் ஆஃப் த டே, இன்றைக்கோட ப்ரைம் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னாக்கா இந்த மக்கானா, அதாவது இங்கிலீஷ் வந்து ஃபாக்ஸ் நட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரோட்டீன் கண்டென்ட் பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் 100 கிராமில் 9.7 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது இதில். ஸோ அதனால் இட் இஸ் வெரி வெரி ரொம்ப நியூட்ரிஷியஸானது. குட்டி பசி, சின்ன சின்ன பசிகள்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம அந்த டைப்பில் இதை எடுத்துக்கலாம். ஒரு 4 சாப்பிட்டு யூ ஒன்ட் இமேஜினுங்க, 4 மக்கானா வந்து ஒன்றா மைக்ரோவேவ்லையோ இல்லை இப்படி சும்மா தாளிக்கிற கண்டியில் வதக்கிட்டு அப்படி சாப்பிட்டாக்கவே அதுவே பசியாகும், சூப்பராக அடக்கும். அண்ட் யூ வில் ஃபீல் அப்படியே லைட்டாக நம்ம இருக்கிற மாதிரி அப்படி தான் இருக்கும் அது. ஸோ இது வந்து உப்பு போட்டு நம்ம சாப்பிட்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வந்து இதுலேயே மக்கானாலேயே வந்து அடுப்பில் வந்து நல்லா கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அது மேலே. அது மேலே உங்களுக்கு பிடித்தமான மசாலாக்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக வந்துன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். பெரி பெரி மசாலா போட்டுக்கலாம். மேகி என்ன வாட் எவர் இஸ் யுவர் சார் ஆனியன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு வதக்கி அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பட் உங்களோட சின்ன பசிகளுக்கு 4-5 பீஸ் போதுங்க அந்த மக்கானாவில். ஸோ இட்ஸ் a வெரி யூஸ்ஃபுல் இன்க்ரீடியண்ட் உங்கள் கிச்சனில். இதை வந்து நீங்கள் சோர்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஐ எம் ஷுர் யூ வில் ரியலி என்ஜாய் இட். நாங்கள் உங்களை நாளைக்கு திருப்பி இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் சந்திக்கிறோம். டில் தென் see you, bye, take care. நன்றி, வணக்கம்.